ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு காலையிலே விலைக்கு தான் போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் போகிறேன். ஊருக்கு வந்தோம்ல, சரி அண்டியெல்லாம் வந்திருக்கா இல்லை மாங்காய் பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பறிச்சுட்டு வரலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வெட்டுக்குத்தி களை எல்லாம் கொண்டுட்டு வந்தாச்சு. இங்கே வர வழியிலே மாங்காய் நிறைய பிடிச்சிருக்கு. அப்புறமா கைக்கு எட்டிய தூரம் மாங்காய் பிஞ்சுகள்லாம் கிடந்துச்சு. இப்போ ரொம்ப சீசன் இல்லாததுனால 1 2 தான் கிடந்துச்சு. சீசனில் ரொம்ப நிறைய கொத்து கொத்தாக கிடக்கும். சரி அதையும் பார்த்துட்டு அப்புறமா இனி கொல்லா மரத்தை போய் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். கொல்லா மரத்தை பார்க்க போனதில் அங்கே பிஞ்சு அண்டியெல்லாம் வந்துருந்துச்சு. அது 3 4 பிஞ்சு அண்டி வந்துருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அதோடு கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ், அது கருங்கானி நாங்கள் சொல்லுவோம், அந்த கருங்காய் வந்துருந்துச்சு. இனி கொல்லாம்பழம் எங்கேயாவது கிடக்கா அப்படின்னு பார்ப்போன்னு சுற்றி முற்றி பார்த்ததில் அங்கே ஒரு கொல்லாம்பழம் தெரிஞ்சிச்சு. அதை ஓடி போய் பார்த்தா கை தொடதுக்கு முன்னாடியே விழுந்துடுச்சு. அது ரொம்ப நல்லா பழுத்துட்டு. அந்த கொல்லாங்கொட்டையை திருவி எடுத்துகிட்டு அந்த கொல்லாம்பழத்தை சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லாம்பழத்தை சாப்பிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நிறைய மரங்கள் என்ன நிற்கிது, அதை வந்துட்டு பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.